இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று ஈஸியாக பார்க்கலாமா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு நான் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். அடுத்து வந்து அதில் கொஞ்சமாக சோடா உப்பு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் போட்டால் போதும். நீங்கள் அதுக்கு மேலே போட்டீங்க அப்படின்னா அந்த சோடா உப்போட ஸ்மெல் வந்து ரொம்ப அடிச்சுட்டே இருக்கும். அதனால் அதில் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து சீனி, உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சீனி போடுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சீனி போட்டிருந்தேன். ஆனால் நான் கலக்கினதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சீனி. அடுத்து வந்து இந்த சீனியை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, இல்லை நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி பிசைஞ்சிட்டே வாங்க. இது என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மெதுவடை உளுந்து வடை செய்யும்போது வந்து என்ன பதத்தில் நம்ம வந்து மாவை கலந்து எடுப்போமோ அந்த பதத்தில் இந்த மாவும் வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வைத்துங்க. இதுக்கு மேலே நீங்கள் நிறைய அப்படியே ஊற்றி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் எண்ணெய் ரொம்ப குடிக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுமானது. இதை ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காயது வரைக்கும் வச்சுருந்தா போதும். உடனே நீங்கள் செஞ்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஏற்கனவே 2-3 தடவை போட்டு எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் நம்ம இப்போ ஒரு இது பால்ஸாக போட்டு எடுக்கலாம். நீங்கள் சும்மா போட்டாலே போதும், அது உடனே பாலாக வந்து மாறி வந்துடும். இப்போ எல்லாமே போட்டு எடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. இதை விட ஈஸியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து கோதுமை மாவில் பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லது தான் உடம்புக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி என்னோடய மற்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.